நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ ரெக்வஸ்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுல வந்துட்டு என்ன ஒரு பேரியர்னால், நம்ம வந்து அதில் ப்ளகியரிசம்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஏஐ டூல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து எல்லா சேனல்லையுமே வந்து ஏஐ டிடெக்டரும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரீவியஸாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏஐ டிடெக்டரில் நம்மளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஜேர்னலுக்கு வந்து சப்மிட் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். GPT-0 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில். ஏஐ டிடெக்டர் அப்படின்னு வந்து ஷோ ஆகுதா, அதுதான் ஃபஸ்ட் லிங்க். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் சைட்டில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த பேஜ் இருக்கும். வாஸ் திஸ் டெக்ஸ்ட் ரிட்டன் பை ஏஐ ஆர் ஹியூமன் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட அதை வந்து பேஸ்ட் பண்ணால் ஏஐ டிடெக்ட் பண்ணி எவ்வளோ வந்து ஏஐக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ யூஸ் பண்ணி எழுதின ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வந்து சைடில் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு வந்து நான் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ஒரு அப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா? இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த GPT-0 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் இந்த சைட் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணால் ஸ்கேன் ஃபார் ஏஐ அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். டேரெக்டாக நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கேன் ஃபார் ஏஐ அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏஐ வந்து நமக்கு ஏஐயோட மேட்ச் ஆகுது, இல்லை என்டையர் டாக்குமெண்ட்டும் வந்து ஏஐயில் தான் எழுதுனீங்க அப்படின்னா ஏஐயில் எழுதுனதை வந்து ஷோ பண்ணிடும். இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் ஹைலி கான்ஃபிடென்ட் திஸ் டெக்ஸ்ட் வாஸ் ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு நமக்கு வந்து ஷோ ஆகுது. இது மாதிரி நீங்கள் ஓனாக எழுதும்போது உங்கள் அந்த வந்து ஏஐ டிடெக்டரில் வந்து பர்சன்டேஜ் காட்டும். இது வந்து ஹியூமனைஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏஐயில் தான் எழுதினேன். ஸோ அதனால் வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணும். உங்களோட ஆர்டிக்கிளை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏஐ டிடெக்டரில் வந்து GPT-0 அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து எதெல்லாம் குறைக்க முடியுமோ அதை வந்து குறைச்சிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சஜஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம இதில் வந்து ஏஐ டிடெக்டரில் வந்து இந்த GPT-0ங்கிற அந்த பிளாட்ஃபார்மில் நம்மளோட கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணி எவ்வளோ வந்து ஏஐ ஸ்கோர் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ.